Hi friends, welcome to Sabita's Kitchen. இன்றைக்கி ஒரு சூப்பர் வெஜிடபிள் பார்க்க போகிறோங்க. சுண்டைக்காய் இந்த மாதிரி தாங்க செடியில் காய்க்கும். இந்த சுண்டைக்காயோட செடி இந்த மாதிரி தான் இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரு பிளட் பியூரிஃபையராக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றும். இந்த சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றும், வயிற்றில் தேவையில்லாத பூச்சிகளை அழிக்கும். குழந்தைகளுக்கு இது ஒரு கிருமி நாசினியாக இதை நம்ம பயன்படுத்தலாம். ஃபைல்ஸு, பிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. ஆஸ்துமாவை சரி பண்ணோம். இந்த மாதிரி பல நன்மைகள் கொண்ட சுண்டைக்காயை வச்சு இன்றைக்கி 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று சுண்டைக்காய் குழம்பு, இன்னொன்று சுண்டைக்காய் துவையல். சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காயை எடுத்து நம்ம நல்லா நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். ஏன்னா சுண்டைக்காயில் லேசான கசப்பு சுவை இருக்கும். இதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கரையணும். தக்காளி கரையிற அளவுக்கு வதங்கின உடனே நம்ம சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே சுண்டைக்காயில் இருக்க கசப்பு சுவைக்காக நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. இல்லைன்னா லைட்டான கசப்பு சுவை இருக்கும். இப்போ இதில் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த அளவு குழம்புக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இப்போ ஒரு கோலி குண்டு அளவு புளியை கரைச்சி அதிலே ஊற்றிடலாம். அந்த குழம்புல நல்லா ஊற்றி கலக்கிடலாம். இப்போ உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும். ஒரு குழம்புக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கும். இப்போ சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதை ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சுண்டைக்காய் சட்னி செய்யலாம். இந்த சுண்டைக்காய் சட்னி எங்கள் மாமியார் செஞ்சாங்க. ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, சுண்டைக்காய், உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், புளி, உப்பு, தேங்காய் துருவல். இப்போ இந்த சுண்டைக்காய் சட்னி செய்யலாம். இப்போ உளுத்தம்பருப்பை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதிலே வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களோட சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் சட்னி. குழந்தைங்கள்லாம் சுண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி சட்னியாக அரைச்சி கொடுத்தோம்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. அவங்க இது கண்டுபிடிக்க முடியாது இதில் சுண்டைக்காய் தான் சேர்த்துருக்குன்னு சொல்லி. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் சட்னி. இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை சட்னிகளாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்க காய்கறிகளை நம்ம கொடுக்கும்போது சில டைம் அதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சட்னி வகைகள் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. இதில் இருக்க நன்மைகளும் குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சுங்க இந்த சுண்டைக்காய் சட்னிக்கு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு சட்னியாக அரைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் சுண்டைக்காய் போட்டிருக்கேன்னு சொன்னாவே யாருமே நம்ப மாட்டாங்க. இதில் கசப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா சுண்டைக்காய்க்கு ஒரு கசப்பு சுவை இருக்கிறதால நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து சட்னியாக அரைச்சிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் சட்னி. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸாகவும் இருக்குது, வீடியோஸாகவும் இருக்குது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.